சனி பகவான நேருக்கு நேரா பார்த்து வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. அது உண்மையா சாமி? கண்டிப்பா இது கிடையாதுன்னு தான் சார் சொல்லணும். ஏன் அப்டின்னா, சனி பகவானுடைய பார்வை ஜாதக ரீதி, ஜோதிஷ ரீதியா பார்த்தோம்னா, அவருடைய பார்வை 3, 7, 10 இதுதான் அவருடைய பார்வை. அது ஜோதிஷத்துக்கு மட்டும் தான் அந்த விதிவிலக்கே தவிர, ஆலயங்கள்ல அந்த விதிவிலக்கு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சார், திருநள்ளாறு போறோம். திருநள்ளாறு போயிட்டு அங்க சனி பகவானுக்குன்னு தனி ஆலயம் இருக்குது. அங்க போயிட்டு நம்ம அவர வணங்கும்போது, தனியா தான் நிக்கணும் அப்டின்னா இடம் குடுப்பாங்களா? அங்கேயே ஊருப்பட்ட ஜனங்கள் நிக்கும் அவருடைய அனுக்கிரகத்த பெறணுங்கிறதுக்காக. ஆக கிரகங்கள் கோவில்கள்ல இருக்கும் பொழுது, அந்த கிரகத்துடைய தனிப்பட்ட பவர் அங்க இருக்காது. அந்த மூலாலயத்துல இருக்கக்கூடிய அந்த மூலமூர்த்தியினுடைய பலம் தான் அங்க அதிகமா இருக்குமே ஒழிய, கிரகங்களுடைய பலம் அங்க அதிகமா இருக்காது சார். 2வது கோவில்களிலே நவகிரகம் இருக்கும் பொழுது ஏன் அப்டின்னா, அது நமக்கு நன்மைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோவில்கள்ல நவகிரகத்தை ஈசான்ய மூலையில வைப்பாங்க. நீங்க சிவாலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா, பைரவருக்கு அருகிலேயே நவகிரகங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த நவகிரகங்களுக்கு எல்லாமே பைரவர் குருவாம். அப்படின்ட்டு எங்களுடைய பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அத வச்சு நான் சொல்லுகின்றேன். அந்த நவகிரகங்களுக்கு எல்லாமே பைரவர் குரு. அதனால குருவோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது நல்ல மாணவனோ சரி, கெட்ட மாணவனோ சரி, நல்ல விதமான நல்ல ஒழுக்கமாகத்தான் இருப்பார்கள். அதுபோலத்தான் கிரகங்கள் என்பது சனி பகவானையும் தவிர்த்து ஏனைய கிரகங்கள் எல்லாமே கோவிலுக்குண்டு வரும்பொழுது அவர்கள் எல்லாமே சுவாமியினுடைய அடக்கத்துல நமக்கு எல்லாமே நற்பலனை கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறார்கள் சார். அதனால சனி பகவானுக்கு நேருக்கு நேரா நின்று கும்பிடணும் அப்படின்ட்டு அதற்காக நேருக்கு நேரா போய் கும்பிடக்கூடாது. பல பேருக்கு மறைக்கிற மாதிரி கும்பிடக்கூடாது. இது ஒரு தவறான கூற்று. அதுதான் சார் சொல்ல வரேன்.